அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நேற்று நமக்கெல்லாம் தெரியும் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களும் ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லாஹி அவர்களோடு உள்ளிட்ட கிட்டத்தட்ட 9 பேரும் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது. அதனுடைய தேடுதல் நடவடிக்கைகள் இன்றைக்கு முழுவதுமாக கிட்டத்தட்ட 14 மணி நேரங்களுக்கு மேலாக நடத்தப்பட்ட நிலையில் சற்று முன்னர் வெளிவந்திருக்கக்கூடிய சோகமான செய்திதான் ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களும் அதே நேரத்தில் வெளிவிவகார அமைச்சர் அப்துல்லாஹி, அதே போன்று ஈஸ்ட் அசர்பைஜான் மாகாணத்தினுடைய கவர்னர், ஈஸ்ட் அசர்பைஜானுடைய இமாம், வெள்ளிக்கிழமை ஜும்மா பிரசங்கங்கள் நடத்தக்கூடிய இமாம், அதே நேரத்தில் அவங்களுக்கு பாதுகாப்புக்கு துணைக்கு சென்ற மேலதிக 5 பேர் உள்ளிட்ட 9 பேர் ஸ்பாட் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற நிலையில் தற்போது ஈரானுடைய துணை ஜனாதிபதி அதிபர் பொறுப்பை ஏற்க இருக்கிறார். 50 நாட்கள் அவர் அதிபராக செயல்பட முடியும். 50 நாட்களுக்கு பிறகு ஈரானிலே தேர்தல் நடத்தப்பட்டு புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட வேண்டும் என்கிற ரூல் அங்கே இருக்கிறது. அதுவரைக்கும் பொதுவாகவே ஈரானுடைய அரசியல் செட்டப் எப்படி இருக்கும் என்று கேட்டால், அங்கே சுப்ரீம் லீடர் என்று சொல்லி ஆயத்துல்லா அலி கொமைனி என்கிறவர் இருக்கிறார், ஆன்மீக தலைவராக இருப்பார். இதே நேரத்தில் அதற்கு கீழாக ஷூரா கவுன்சில் என்கிற பெயரில் அவர்களுடைய பாராளுமன்றம் அமைக்கப்பட்டிருக்கும். பாராளுமன்றத்திற்கு தலைவராக ஜனாதிபதி இருப்பார். நாட்டினுடைய வழிநடத்தல்கள் எல்லாம் அவர்கள் தான் மேற்கொள்வார்கள். இருந்தாலும் முடிவுகள் எட்டப்படுகிற நேரத்தில் இறுதி முடிவு சுப்ரீம் லீடரினால் தான் ஃபைனல் பண்ணப்படும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது. இப்படியான நேரத்தில் தான் தற்போது ஈரானுடைய செம்பிறை சங்கம் முதன்மையாக ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்டவர்கள் மரணித்து விட்டார்கள் என்கிற செய்திகளை அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய விமானம் விபத்துக்குள்ளான இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கிறது. சர்வதேச ஊடகங்களும் அதனை உறுதிப்படுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்கிற நிலையில் ஈரானிலே துக்க நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிற ஈரானுடைய ஊடகங்கள் எல்லாம் தங்களுடைய லோகோக்களை எல்லாம் கலர் மாற்றியிருக்கிறார்கள், கருப்பு கலரிலே மாற்றியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் காசாவிலும் பலத்த சோகம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹமாஸ் உள்ளிட்ட அனைத்து சுதந்திர போராளிகளும் தங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். துருக்கி, ஈராக் உள்ளிட்ட நாடுகள், ஈவன் சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறது. ஒரு அசாதாரண நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த மரணத்திற்கு தற்போது வரைக்கும் சொல்லப்படுகிற காரணம் காலநிலை மாற்றமாக இருக்கிறது. இதை தவிர்த்து வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கலாமா என்பது அந்த ஹெலிகாப்டருடைய பிளாக் பாக்ஸ், கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டு முடியாது. அதை கையில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் கரெக்டாக அக்யூரேட்டாக என்ன நடந்தது என்கிற செய்திகளையும் வெளிப்படுத்திடுவாங்க. எது எப்படி போனாலும் காசா விவகாரத்தில் மும்முரமாக செயல்பட்ட ஒருவர், குறிப்பாக இதுவரைக்கும் ஈரானுடைய எந்த ஜனாதிபதியும் எடுக்காத ஒரு முடிவை எடுத்து இஸ்ரேல் மீது அதிரடி தாக்குதலை நடத்திய ஒருவராக இப்ராஹிம் ரைசி அறியப்படுகிறார். அதே நேரத்தில் இப்ராஹிம் ரைசியினுடைய இழப்பு 50% கவலைக்குள்ளானாலும் மேலும் 50% கவலையை உண்டாக்குவதுதான் அப்துல்லாஹியுடைய இழப்பு. வெளிவிவகார அமைச்சர் என்ன, இப்ராஹிம் ரைசி ஜனாதிபதியாக முடிவுகள் எடுத்தாலும் அதற்குரிய எல்லா வேலை திட்டங்களையும் முன்னெடுத்தவர் அப்துல்லாஹி அவர்தான். எல்லா நாடுகளுக்கும் பயணப்பட்டார். ஈவன் ஐநா சபையிலே பாரிய முயற்சிகளை காசாவுக்காக செய்து வந்தார். கத்தாரை இவ்வளவு தூரம், கத்தாரை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம், கத்தார் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு பேசுகிறோம். ஆனால் கத்தாரை இவ்வளவு தூரம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சது யாருன்னா ஈரான் தான். அதற்கு முன்முரமான காரணமாக இருந்தவர் இந்த அப்துல்லாஹி அவர்கள் தான், அமீர் அப்துல்லாஹி என்கிற வெளிவிவகார அமைச்சர் தான். எனவே அல்லாஹ் போதுமானவன். காசா விவகாரத்தில் தொடர்ந்து ஈரான் ஒத்துழைப்பாக இருக்கிறது. இனியும் அவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஏன்னா ஜனாதிபதியினுடைய எண்ணத்தினால் மாத்திரம் அது நடைபெறவில்லை. அவர்களுடைய ஒட்டுமொத்த அரசாங்கமே மொத்தமாக காசாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அல்லாஹு தாலா நன்மைகளை நாட போதுமானவன். அல்லாஹுவே வெற்றியையும் தோல்வியையும் தரக்கூடியவன், மரணங்களையும் வாழ்வையும் தரக்கூடியவன் இறைவன். பொறுமையாக இதை கடந்து செல்வோமாக. காசா வெற்றி பெறும். காசா வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனையை கைவிட்டு விடாதீர்கள். என்ன நடந்தாலும் பாலஸ்தீன வெற்றிக்கான முயற்சிகளை அந்த சகோதரர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன்.
பிரார்த்தனை செய்வோம், அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு தொடர்ந்து குரல் எழுப்புங்கள். மேலதிகமான தகவல்கள் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை இன்னும் ஓரிரு மணி நேரங்களில் விரிவாக நம்ம உங்களுக்கு நடந்தது என்ன, அதோட மேலதிக தகவல்கள் என்னவெல்லாம் நடந்திருக்கலாம் என்கிற தகவல்கள் எல்லாம் ஒரு தொகுப்பாக வெளியிட இருக்கிறோம். வெயிட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ்.